Hello students, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா TNPSC Combined Technical Services Exam non-interview post EEE ஆன்சர்க்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ராசஸஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பேஸ் பண்ண கொஷின்ஸோட ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் த வீடியோ. ஸோ ஃபுல் வீடியோவும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கான்செப்ட்ஸ் நிறையா நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ விச் லேயர் இஸ் நாட் ப்ரெசென்ட் இன் த 3 லேயர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் IoT அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லேயர். ஸோ இட் இஸ் நாட் ப்ரெசென்ட் இன் த 3 லேயர். In a PCM system, if the code word length is increased from 5 bits to 7 bits, the signal to quantization noise ratio improves by a factor of அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிக்னல் டு குவான்டைசேஷன் நாய்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபார்முலா என்ன, 2 பவர் 2n. ஓகேங்களா? ஸோ n பார்த்தீங்கன்னா 5 பிட்ஸாக இருக்கிறப்ப நமக்கு என்ன வரும், 2 பவர் 10. அதே 7 பிட்ஸாக இருக்கப்ப 2 பவர் nங்கிறப்ப 7 × 14 2 பவர் 14. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ 2 பவர் 14 டிவைடட் பை 2 பவர் 10 இட் இஸ் 2 பவர் 4. அப்போ 2 பவர் 4 16. ஸோ 16 factorial increase ஆயிருக்கு. The topology in which there are n devices and each device has n-1 ports இருக்குது அப்படின்னா it's mesh topology. Serial data rate is known as baud rate அப்படிங்கிறது என்னென்னா number of bits of data transferred per second. The PCM for speech coding at standard rate அப்படிங்கிறது 64 kilobyte per second. Percival's theorem. So summation of n is equal to 0 to n-1 x of n square is equal to 1 by n summation n is equal to 0 to n-1 x of k whole square. A microcontroller normally has which of the following devices on chip அப்படின்னா RAM, ROM, input output எல்லாமே தான் இருக்கும், all the above. 0.8 per n u of n is dash signal, எனர்ஜியாக பவர்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எனர்ஜி சிக்னல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எனர்ஜி சிக்னல் அப்படிங்கிறது எது ஃபைனைட்டாக இருக்கோ அந்த சிக்னல் அது. ஓகேங்களா? ஸோ இப்போ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் n ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் எனர்ஜி சிக்னலுக்கான ஃபார்முலா. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, u of n. ஓகேங்களா? ஸோ u of n அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஃபார் n கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0க்கு தான் வேல்யூ இருக்கும், லெஸ் தென் 0க்கு it doesn't have any value. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், லிமிட்ஸை n is equal to 0 to infinity எடுத்துக்கலாம். ஸோ x of n அப்படிங்கிறது என்ன, 0.8 per n. ஓகேங்களா? ஸோ இதை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 0.64 பவர் n. ஸோ சமேஷன் n is equal to 0 to infinity 0.64 பவர் ஆஃப் n. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நமக்கு என்னென்ன அப்படியே நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும், 1 + a + a ஸ்கொயர் அப்படின்னு போயிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம போடலாம், 1 / 1 - a. அப்போ 1 / 1 - 0.64. ஸோ இட் இஸ் 2.77. ஸோ இது இஸ் அ ஃபைனட் ஒன். ஸோ ஃபைனட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது எனர்ஜி சிக்னல் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம வந்து பவர் கண்டுபிடிக்கலாம். ஸோ பவருக்கு என்ன ஃபார்முலானா லிமிட் n tends to infinity 1/2n + 1 summation n is equal to -n to n x of n whole square. ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு தெரியும் u of n அப்படிங்கிறது 0 to n, அதாவது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0 to nங்கிறது நம்ம லிமிட்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து x of n உங்களுக்கு தெரியும் 0.8 n whole square. ஸோ இது வந்து 0.64 ஆயிரும். ஸோ இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா சமேஷன் n is equal to 0 to n அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன வரும்னா 1 - 0.64 power of n plus 1 divided by 1 minus 0.64. So limit n tends to 1/2n plus 1. So இங்கே நம்ம n tends to infinity நம்ம அப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகும்னா ஆன்சர் வந்து 0 இருக்கும். ஸோ இங்கே எனர்ஜி ஃபைனட் பட் பவர் வந்து 0. ஸோ இட் இஸ் அன் எனர்ஜி சிக்னல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த கன்வல்யூஷன் ஆஃப் த சிக்னல்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஆஃப் என் கொடுத்துருக்காங்க, ஹெச் ஆஃப் என் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹெச் ஆஃப் என்கிறது இதுதான். ஓகேங்களா? ஸோ இதில் எக்ஸ் ஆஃப் எனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா n is equal to -2 அப்படிங்கிற -2 இருக்கிறப்ப நமக்கு வேல்யூ வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ -2 தான் ஸ்டார்டிங். ஸோ 1. நெக்ஸ்ட்டு -1க்கு இட்ஸ் 2, 0க்கு 1 இருக்கும், 1க்கு 1 இருக்கும். ஸோ அது வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஹெச் ஆஃப் என் பார்க்குறப்ப நமக்கு என்ன டெல் ஆஃப் n கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 0. ஸோ 0 அப்போ நம்மளோட மேக்னிடியூட் நம்பருக்கு 1 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 1. 1க்கு பார்த்தீங்கன்னா -1, 2க்கு பார்த்தீங்கன்னா +1, 3க்கு பார்த்தீங்கன்னா -1. ஸோ இது கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் நம்ம வேல்யூஸ் எடுத்துக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா என்ன பாயிண்ட்ஸுங்கிறது. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆஃப் என்னோ ஹெச் ஆஃப் என் நமக்கு தெரிஞ்சிருச்சு, என்ன வேல்யூன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த கண்டுபிடிக்கான ஃபார்முலா என்ன, y of n is equal to summation k is equal to -infinity to infinity x of k h of n minus k. ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வரும்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா ஸோ இதையும் நம்ம எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ அதை ப்ளஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே 4, இங்கே 4. ஸோ 4 + 4 -1ங்கிறது 7. ஸோ நமக்கு 7 நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அவுட்புட்டில் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 7 தான் இருக்குது. ஓகேங்களா?
ஸோ இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டைம் என்னவாக இருக்கும் அப்படின்னு எப்படி கண்டுக்கலாம்னா பை எவலேட்டிங் த அவுட்புட் சீக்வன்ஸ். தட் இஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ் ஆஃப் என் அப்படிங்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆகுது? ஸோ இந்த ஆரோ மார்க்குங்கிறது இட் இண்டிகேட் 0. ஸோ -1 -2. ஸோ எக்ஸ் ஆஃப் என்னங்கிறது -2ல் ஸ்டார்ட் ஆகுது, ஹெச் ஆஃப் என்கிறது 0ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ -2 + 0 அப்படிங்கிறப்ப -2. அப்போ நமக்கு ஸ்டார்டிங் சீக்வென்ஸ் என்னது? -2வாக தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஆன்சரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு -2ல் ஸ்டார்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா இந்த ஒன்று தான். ஸோ கண்டிப்பாக இதுதான் ஆன்சராக இருக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ நான் வந்து எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு y of nக்கு இந்த ஃபார்முலா நான் சொல்லிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா x of n x of k டேர்ம்ஸில் எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ நமக்கு -2 -1 0 1க்கு தான் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 1 2 1 1. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா h of k. ஸோ h of kங்கிறது ஸோ 0க்கு 1 1க்கு -1 2க்கு 1 3க்கு -1. ஓகேங்களா? பட் நமக்கு ஃபார்முலாஸில் பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா h of -k தான் வரும். ஸோ h of -kங்கிறது என்னென்னா இப்போ நம்ம இந்த வேல்யூஸ் அதாவது 0வை நம்ம எல்லாத்தையுமே நம்ம மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? 0 மல்டிப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு 0 தான் வரும். ஸோ 0க்கு பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 மல்டிப்ளை பண்ணுறப்போ -1. ஸோ -1க்கு -1 2 இன்ட்டு பண்ணுறப்போ -2. ஸோ -2 1 3க்கு -3 -1. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சிச்சு. ஸோ நமக்கு தெரியும் ஸ்டார்டிங் என்ன y -2. ஸோ -2ங்கிறப்ப x of k h of -2 minus of k. ஸோ அப்படின்னா ஸோ h of -kல -2ங்கிறது நம்ம பண்ணணும். அதாவது என்ன பண்ணுவோம் நம்ம லெஃப்ட்டில். ஸோ -2ங்கிறப்ப லெஃப்ட்டில் நம்ம ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி இது. ஸோ அப்போ நம்ம 0 1ஐ விட்டுட்டு -2லேருந்து அதை அப்படியே நம்ம எழுதிக்குவோம். ஓகேங்களா? ஸோ பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா x of kவையும் h of kவையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்குவோம். இப்போ இந்த ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து -2ல் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இங்கே -2லேருந்து இருக்குது. ஸோ அப்போ இந்த -2 தான் காமன். அப்போ இந்த இது -2ஓட வேல்யூனா இங்கே 1, இங்கே என்ன 1. ஸோ 1 × 1 ஆன்சர் இஸ் 1. அதாவது y of -2க்கு. நெக்ஸ்ட்டு y of -1க்கு பார்த்தீங்கன்னா x of k h of -1 - k. ஸோ -1 - kனா h of -kவை நான் ஒரே ஒரு டைம் மட்டும் லெஃப்ட்டில் ஷிஃப்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ எனக்கு -1லேருந்து வேல்யூஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அதாவது இது வந்து ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. மைனஸுங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே நம்ம வந்து இந்த ஆக்சஸ் வேல்யூஸ் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கோ. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதையும் எக்ஸ் ஆஃப் கேவையும் பார்க்குறப்ப நம்ம காமன் என்ன -1ம் -2 இருக்குது. ஸோ 1 × -1 2 × 1. ஸோ நமக்கு என்ன வரும் ஆன்சர் 1. அடுத்து y of 0. ஸோ y of 0க்கு நமக்கு என்ன வரும் h of -k × h of kன்னு வரும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன -2 -1 0 3 இருக்குது. ஸோ -2க்கு பார்த்தீங்கன்னா இங்கே 1 இங்கே 1. ஸோ 1 இங்கே வந்து 2 -1 -2. ஸோ 1 வரும். மறுபடியும் 0க்கு பார்த்தீங்கன்னா 1 × 1 1. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த 1 + 1 -2 கேன்சல் ஆகி 0 ஆயிடும். ஸோ அது அப்படியே ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஃபைண்ட் த கன்வல்யூஷன். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 8279 அப்படிங்கிறது ப்ரோக்ராமபிள் கீபோர்டு டிஸ்பிளே இன்டர்ஃபேஸ். Bit set or reset mode in 8255 programmable peripheral interface is used to set or reset the pins of port C. ஸோ பிட் செட் ரீசெட் மோட் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா போர்ட் சிக்காக தான் யூஸ் பண்ணுறோம். இன் 8255 த கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் இஸ் அட்ரஸ்ட் பை த பின்ஸ் A1 and A0 as. ஸோ A1 A0 1 1ஆக இருக்கிறப்ப நம்ம வந்து கண்ட்ரோல் ரெஜிஸ்டராக we can address it. ஓகேங்களா? த சிம்பிள் இன்புட் அண்ட் அவுட்புட் mode in 8255 is mode 0. Find the control word of 8255 PPI for the following configuration. All the ports of A, B and C are output ports. Port A mode selection bits are 0 0. Port B mode selection bit is 0. And assume the simple input output mode of operation அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம கண்ட்ரோல் வேர்ட் நாம் தான் இதோட கான்ஃபிகரேஷனுக்கு நம்ம வந்து எழுதிட்டு நம்ம என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு D0 to D7 இருக்குது. ஸோ அதாவது கடைசியில் இருக்குது பார்த்தீங்கன்னா D0 அப்படிங்கிறது போர்ட் சி லோவர். D1 பார்த்தீங்கன்னா இட் இஸ் போர்ட் பி. ஓகேங்களா? ஸோ D2 பார்த்தீங்கன்னா நமக்கு மோட் செலெக்ஷன். ஸோ எனக்கு D0 to D1 நமக்கு அவுட்புட்டுங்காட்டி ரெண்டுமே 0 இருக்கும். D2 பார்த்தீங்கன்னா மோட் செலெக்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க மோட்
அது வந்து மோட் செலெக்ஷன் பிட் வந்து 0ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுவும் 0. நெக்ஸ்ட் D3 பார்த்தீங்கன்னா போர்ட் சி அப்பர். ஸோ போர்ட் சி அப்பராக இருந்தாலும் நமக்கு அது என்னது அவுட்புட் தான், அதனால் அதுவும் 0 தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா D4 போர்ட் ஏ, அதுக்கு வந்து நமக்கு 0. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா D5 D6 பார்த்தீங்கன்னா மோட் செலெக்ஷன் போர்ட் ஏ. ஸோ அது பார்த்தீங்கன்னா 0 0ன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா D1 பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிள் இன்புட் அவுட்புட் கேட்டிருக்காங்க. ஸோ தட் வில் பி 1. ஸோ அப்படி பார்க்குறப்ப 1 ஃபுல்லுமே 0. அப்போனால 4 பிரிச்சுட்டு நமக்கு என்ன வரும், 8421. ஸோ 8 இங்கே எல்லாமே 0. ஸோ 80H. If a microprocessor is capable of addressing 64K bytes of memory, its address bus width is 16 bits. ஏன்னா 2 power 16 நமக்கு என்ன வரும், 64 kilobytes வரும். Which one of the following is not a vectored interrupt அப்படிங்கிறது INTR. Find the value of register A after execution of the following instruction. Clear C அப்படின்னா என்னது, கேரி ஏதாவது இருந்துச்சு clear பண்ணும். ஸோ 0, it made us as 0. மூவ் A 26H, அதாவது 26H அக்குமுலேட்டருக்கு நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ 26Hங்கிறது என்ன வரும், இது 2 இது 6. ஓகேங்களா. ஸோ 8421, அப்போ எனக்கு 2ல் மட்டும் தான் 1 வரும். ஸோ 0010. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6ங்கிறப்ப 8421, அப்போ 6 ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ 0110. ஸோ இதுதான் வந்து நமக்கு அக்குமுலேட்டரில் இருக்கும். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா RRCA அப்படின்னு என்ன பண்ணுவோம், ரொட்டேட் ரைட் ட்ரூ கேரி. ஸோ எனக்கு இங்கே ஒரு கேரி இருக்கும். ஸோ சிஒய் இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டு 0ன்னு சொல்லிட்டேன். அப்போ என்ன பண்ணுவோம், அப்படியே பிட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப நான் இந்த 0 எனக்கு இங்கே போயிடும், இந்த 0 எனக்கு இங்கே வந்துடும். ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஸோ இந்த 0 இங்கே வந்து ஒரு பிட் மூவ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டைம் ரொட்டேட். ஸோ அப்படி பண்ணுறப்ப நான் இங்கே இருக்க 0 இங்கே வந்துடும், 1 வந்து இங்கே வந்துடும். ஓகேங்களா. ஸோ மறுபடியும் அடுத்த ரொட்டேட் மறுபடியும் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகும்னா இந்த 1 வந்து இங்கே வந்துடும், இந்த 0 இங்கே வந்துடும். ஸோ கடைசியாக நமக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 8, இது பார்த்தீங்கன்னா 4. ஸோ 84H. ஓகேங்களா. The status flag that exists in 8085 microprocessor but not in 8051 microcontroller பார்த்தீங்கன்னா 0 flag. Do the two instructions mean the same? ஸோ 2 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சேமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேக் டிக்ரிமெண்ட் R0, J is it back. So decrement R0 na, it decrements the contents of the R0 register. ஓகேங்களா. So if it is 0, so jump on 0 back. So if it is 0, will be jumping here. ஓகேவா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா decrement on jump if non-zero. So R0 value decrease பண்ணுவாங்க, jump when it is not 0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ கண்டிப்பாக இதுவும் சேம் கிடையாது. ஸோ it is no. What is the maximum operating frequency of 8085 microprocessor? So it is 3 MHz. 8085A2ல பார்த்தீங்கன்னா we have 5 MHz. ஓகேங்களா. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம ஆன்சருக்கு 200 கொஷின்ஸும் நம்ம வந்து ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எதுக்காக நான் வந்து எல்லா கொஷின்ஸும் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக நான் வந்து டிஸ்கஸ் பண்ணேன் அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்ப நமக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. நாளைக்கு வந்து இதை இம்பார்ட்டண்டான ஃபார்முலாஸ் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் இப்போ டிஸ்கஸ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா பழைய பேப்பரில் நம்ம டிஸ்கஸ் பண்ண 2-3 பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாடலில் வந்துருந்துச்சு. ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இது போட்டிருக்கேன். ஸோ தயவு செய்து வந்து எல்லாத்தையுமே ஒரு டைம் நீங்கள் பாருங்கள், கிளான்ஸ் பாருங்கள். அப்போ தான் சில ஃபார்முலாஸ் நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் த வீடியோ. தேங்க்யூ.